திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியின் திமுக அதிமுக தாவேகாவில் தலைமையிடம் சீட்டை தட்டி பறித்து வரப்போவது யார்? அம்பாசமுத்திரம் தொகுதியில் இந்த முறை திமுகவுக்கு பதில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியின் உத்தேச வேட்பாளர்கள் யார் யார்? திமுக அதிமுக தாவேகாவில் தலைமையிடம் சீட்டை தட்டி பறித்து வரப்போவது யார்? எந்த சமுதாயத்திற்கு இங்கு மெஜாரிட்டி அதிகம்? தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது நிலையில் மற்ற கட்சிகள் வேட்பாளர் நேர்காணல் நடத்தும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிடும் பணிகளும் விரைவாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்களை அறிவிக்கவும் தயாராகி வருகிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறங்குவார்கள், அவர்களது பின்னணி என்ன, அவர்களுக்கான கள நிலவரம் என்ன என்பது பற்றி கிங் 360 குழுவும் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து கள ஆய்வை வெளியிட்டு வருகிறது. இந்த வரிசையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியை பற்றி இன்று காண இருக்கின்றோம். அம்பாசமுத்திரம் தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒட்டியுள்ள பகுதி. இங்குதான் தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகிறது. தென் மாவட்டங்களில் முக்கிய ஆதாரங்களான பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளும் இந்த தொகுதியில் தான் உள்ளன. இந்த தொகுதியில் நெல் சாகுபடி முதன்மையான தொழில். உலக புகழ்பெற்ற பத்தமடை பாய் தயாரிப்பு மற்றும் மர வேலைப்பாடுகள், அம்பை மரபொம்மைகள் தொகுதியில் பிரபலம். விக்ரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள நூற்பாலைகளால் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து வருகிறது. நாடார், தேவர், கோனார், தேவேந்திர குல வேளாளர், இல்லத்து பிள்ளைமார், சேனை தலைவர் உள்ளிட்ட சமூகங்கள் தொகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இசக்கி சுப்பையா 85,211 வாக்குகள் பெற்று தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த திமுக வேட்பாளர் ஆவுடையப்பனை தோற்கடித்தார். சுமார் 2,25,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் வருகிற தேர்தலில் அதிமுக சார்பில் இசக்கி சுப்பையா, முருகைய பாண்டியன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இவர்கள் இருவரும் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதில் இசக்கி சுப்பையா தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அவர்தான் அதிமுக வேட்பாளர் என்று அதிமுக வட்டாரத்தில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியின் சார்பில் மனோஜ் பாண்டியன், வழக்கறிஞர் ஆர் பிரபாகரன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த VP துரை ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். இவர்களில் பிரபாகரன் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இவர் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனின் மகன் ஆவார். மற்ற இருவரும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜாகிர் ஹுசேன், பாலா ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். இவர்களில் ஒருவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சிவசங்கரன் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் நலிவடைந்த ஆலைகளை திறக்க வேண்டும், புதிய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பது இளைஞர்களின் முக்கிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அங்குள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டும், விவசாய விளைபொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்குகள் வேண்டும், தாமிரபரணி ஆற்றின் கரைகளை பலப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அம்பை தொகுதி மக்கள் தொடர்ந்து முன்வைக்கும் கோரிக்கைகளாக இருந்து வருகிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் இந்த முறை திமுகவுக்கு பதில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிடும் என்று கூறப்படுகிறது. அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருந்தாலும் இந்த முறை தாவேகா, நாம் தமிழர் கட்சிகள் களமிறங்குவதால் போட்டி கடுமையாகவே இருக்கும் என்பதால் தொகுதியின் வெற்றி தோல்வியை கணிக்க முடியவில்லை. நாளை மற்றொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலோடு காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாப்ட்வேர் உங்கள் சட்டமன்ற தேர்தலின் வெற்றிக்கு வித்திடுகிறது. முழு விவரங்களை அறிய கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில்
உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.